அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். பிஸ்மில்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். அன்பார்ந்தவர்களே, இன்றைய வகுப்பிலே நாம் அத்தஹாரா, சுத்தம் என்ற பாடத்தை பார்ப்போம். தொழுகையுடைய நிபந்தனைகளில் ஒன்றுதான் சுத்தம். இந்த அத்தஹாரா என்ற சொல்லுக்கு அரபு மொழியிலே அந்நதாஃபத்து மினல் அவுசாஹ், அதாவது அழுக்குகளிலிருந்து சுத்தமாகுதல் என்பதை கோடிட்டு காட்டும். அதனுடைய ஷரியாவிலே, அதாவது ஷராயிலே, பரிபாசையிலே அதனுடைய வரைவிலக்கணத்தை பார்ப்போமானால், அசுத்தங்களை விட்டு நீங்கி சிறு தொடக்கை விட்டும் நீங்குதல், தொடக்குகளை விட்டு நீங்குதல் என்று சொல்லலாம். இந்த தஹாரா என்பது இரண்டு வகையாக பிரிக்கலாம். ஒன்று அத்தஹாரத்து மினல் ஹதஸ், அதாவது தொடக்கை விட்டும் நீங்குதல். அந்த தொடக்கு எனும்போது அது சிறு தொடக்கு, பெருந்தொடக்கு என்று இரண்டாக வகுக்கலாம். அதாவது குளிப்பு கடமையான நிலை, அதனை விட்டும் நீங்குதல் என்பது, அதனை நீக்கக்கூடிய முறை, குளிப்பின் மூலமாக அந்த பெருந்தொடக்கு நீங்கும், பெருந்தொடக்கிலிருந்து சுத்தமாகலாம். இரண்டாவது அல் ஹதசுல் அஸ்கர், அதாவது சிறு தொடக்கு, அதாவது உளுவை முறிக்கக்கூடிய ஏதாவது நடந்துவிட்டால் அந்த உளுவை முறிக்கக்கூடியவைகளிலிருந்து சுத்தமாகுதல் என்பது உது செய்வதன் மூலமாக சுத்தமாகலாம். எனவே ஹதசுல் அக்பர், பெரும் தொடக்கிலிருந்து சுத்தமாகுதல், அது குளிப்பின் மூலமாக சுத்தமாகலாம். இரண்டாவது சிறு தொடக்கிலிருந்து சுத்தமாகுதல், அது உதுவின் மூலமாக சுத்தமாகலாம். இந்த சுத்தமாகுதல் என்பது தண்ணீரை கொண்டு சுத்தமாகலாம், அல்லது தயம்மும் செய்வதை கொண்டு சுத்தமாகலாம். இந்த தயமம் செய்வதென்பது சில வேளை தண்ணீரை பயன்படுத்த முடியாத ஒரு நிலை, அல்லது தண்ணீர் பற்றாக்குறையாக இருக்கும்போது இந்த தயமத்தை கொண்டு சுத்தமாகலாம். அசுத்தங்களிலிருந்து சுத்தமாகுதல் என்பது, அதாவது தொழக்கூடிய மனிதன், அவனுடைய ஆடை, அவனுடைய உடல், அவன் தொழக்கூடிய இடம், இந்த மூன்றிலிருந்தும் அசுத்தங்களை சுத்தப்படுத்த வேண்டும். சில வேளை சில நிறங்களோ அல்லது வாடைகளோ அவைகளை நீக்க முடியாத கஷ்டம் ஏற்படும் என்றால் அவைகள் எஞ்சி இருப்பதில் எந்த குற்றமும் இல்லை. ஒரு அசுத்தத்தை நீக்குகின்ற போது அதனுடைய வாடையும் நிறமும் அப்புறப்படுத்த முடியாமல் அவ்வாறு கஷ்டமாக இருக்கும் என்றால் அது அந்த நிறமும் வாடையும் இருப்பதில் எந்த குற்றமும் இல்லை. உதாரணமாக, கட்டாயமாக நஜீஸை, அசுத்தத்தை நீக்க வேண்டிய விடயங்களை நாம் பார்ப்போமானால், உடலிலிருந்தும் ஆடையிலிருந்தும் இடத்திலிருந்தும், இந்த மூன்றும் தொழுகையுடன் சம்பந்தப்படக்கூடிய விடயம். தொழக்கூடிய மனிதனுடைய ஆடை, உடல், இடம், இந்த மூன்றிலிருந்தும் அசுத்தங்களை சுத்தப்படுத்த வேண்டும். உதாரணமாக, மனிதனுடைய ஜலம் இருக்கும் என்றால் அதனை சுத்தப்படுத்த வேண்டும், மலம் ஜலம் இருக்கும் என்றால் அந்த அசுத்தத்தை நீக்க வேண்டும். இரண்டாவதாக இரத்தம் இருக்கும் என்றால் அதையும் சுத்தப்படுத்த வேண்டும். ஒரு அற்பமான ஒரு சிறிய சொட்டு இரத்தம் இருக்கும் என்றால் அதனால் எந்த ஆட்சேபனையும் ஏற்பட போவதில்லை. அடுத்ததாக, உண்பதற்கு ஹராமாக்கப்பட்ட கால்நடைகளுடைய அதனுடைய மலமும் அதனுடைய சிறுநீரும், மலமும் ஜலமும் அசுத்தமாக இருக்கிறது. அதே நேரத்திலே உணவாக கொள்ளக்கூடிய கால்நடைகளுடைய மலமும் ஜலமும், அது இரண்டும் சுத்தமானதாகும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். உதாரணமாக, நாம் அசுத்தமாக கொள்ளக்கூடிய விடயங்களை பார்ப்போமானால், செத்தவைகள் அசுத்தமாகும். அதே போன்று பன்றி, நாய், அதே போன்று வதி, அதாவது மதி என்பது காமநீர், வதி என்பது மனிதனுடைய முன் துவாரத்திலிருந்து சிறுநீர் கழிப்பதற்கு முன்னோ அல்லது பின்னோ வெளிப்படக்கூடிய ஒரு தண்ணீர், இது அசுத்தமாக இருக்கிறது. இந்த அசுத்தங்களில் அதனை நீக்குவதற்கு மிகவும் சிரமமாக இருக்கும் என்றால், அது ஒரு அற்பமாக சிறியதாக இருக்கும் என்றால் அதனை மன்னிக்கப்படும். ஒரு மனிதன் அவனுடைய முன்பின் துவாரத்திலிருந்து வெளிப்படக்கூடிய அந்த மலம் ஜலத்தை அவன் சுத்தப்படுத்த வேண்டும் என்றால், அவனுடைய மலம், ஜலம் இவைகளை அவன் சுத்தப்படுத்த வேண்டும். இது இரண்டும் அசுத்தமாக இருக்கிறது. முன்பின் துவாரத்திலிருந்து வரக்கூடிய மலம், ஜலம், இந்த இரண்டையும் சுத்தப்படுத்த வேண்டும்.
இந்த சுத்தப்படுத்தக்கூடிய விடயத்தை பொறுத்தவரையிலே தண்ணீரை கொண்டு சுத்தம் செய்யலாம், அல்லது கற்களை கொண்டு சுத்தம் செய்யலாம், அல்லது நவீன காலத்தில் இருக்கக்கூடிய டிஷ்யூ போன்றவைகளை கொண்டு சுத்தம் செய்யலாம். இந்த நேரத்திலே ஒரு மனிதன் அவனுக்கு எது வசதியாக இருக்கிறதோ அந்த முறைகளை கொண்டு சுத்தம் செய்வதற்கு இஸ்லாம் அனுமதி வழங்கி இருக்கிறது. அதே நேரத்திலே ஒரு மனிதன் ஒவ்வொரு முறை வுது செய்ய நாடுகின்ற போதும் இந்த முன்பின் துவாரத்தை சுத்தம் செய்ய வேண்டுமா என்று கேட்டால் அது கட்டாயம் கிடையாது. அவன் சிறுநீர் கழித்தால் முன் துவாரத்தை கழுவ வேண்டும், மலம் கழித்தால் பின் துவாரத்தை கழுவ வேண்டும். வுதுவை முறிக்கக்கூடிய அந்த காற்று ஏதாவது வெளிப்பட்டால் அதனை சுத்தம் செய்ய வேண்டும் என்ற எந்த தேவையும் கிடையாது. எனவே இந்த அசுத்தங்கள் எது என அறிந்து அவைகளை பரிசுத்தப்படுத்தி சுத்தமான நிலையிலே இருப்பதற்கு, தொழுகையை நிறைவேற்றுவதற்கு நாம் அது சம்பந்தமான விடயங்களை அறிந்து கொள்ள வேண்டும். எனவே நமது உள்ளத்தையும் உடலையும் அல்லாஹ் பரிசுத்தப்படுத்தி வைப்பானாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.